நடிகர் அஜித் குமார் அவர்களிடையே முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்தில் ஃபோனில் பேசி தன்னோட ஆறுதலை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான நடிகர் அஜித் குமார் அவர்களோட தாயான மோகினி அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. மோகினி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 84 வயதாகுது. கடந்த சில வருடங்களாகவே அவங்களுக்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு அப்படிங்கிறது இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனால நடிகர் அஜித் அவர்கள் அவங்க அம்மாவை பார்த்துக்க ஸ்பெஷலாக டாக்டர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து 24/7 அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடந்த சில வருடங்களாகவே அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. நல்லபடியாக தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாகவும் ஒரு சில உடல் உபாதைகளாகவும் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதை தொடர்ந்து ரசிகர்களும் சரி, திரைப்பிரபலங்களும் சரி, அரசியல் பிரமுகர்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் அஜித் குமாரின் நண்பரும் தமிழக முதல்வருமான சி ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய நண்பரான அஜித் குமார் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி ஒரே டைமில் தான் தங்களோட கரியரில் மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் ஆக்கி வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களோட அப்பா அம்மாவும் சரி, இவங்களோட அப்பா அம்மாவும் சரி ஒரு நல்ல பாண்டிங்லேயே இருந்திருக்காங்க. குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் சேர்ந்து நடித்த போது அஜித் குமாரோட அம்மா தான் விஜய் சாருக்கு சமையல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் விஜய் சாரே சொல்லியிருந்தாரு. இது மாதிரி அவங்களுக்குள்ள நட்பு ரீதியாகவே அதிக அளவு பழக்கம் இருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாகவே முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அஜித்குமார் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காராமா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய தாயாரை நேரில் சென்று பார்த்து அவங்களுக்கு தன்னோட கடைசி மரியாதையை செலுத்துறதுக்கும் அவர் முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபேமிலிக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து அஜித்குமார் சாரோட ஃபேமிலி மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கருப்பு திரைப்படம் 300 கோடி வசூல் வேட்டை நிகழ்த்தியிருக்கு அப்படிங்கிற ரொம்பவே சூப்பர் ஹாப்பியான ஒரு நியூஸை ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜியும் ப்ரொடக்ஷன் டீமும் இந்த ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம் தான் கருப்பு. அண்ட் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கவே இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக மாறி இருக்கு. குறிப்பாக நடிகர் சூர்யா கடவுளாக நடிச்சிருக்குது ரசிகர்களிடையே மிகப்பெரும் அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் விளைவாக சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நிகழ்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட 3வது வாரத்தில் நுழைய போகிற இந்த ஒரு படம் 300 கோடிக்கும் மேலே வசூல் வேட்டை நிகழ்த்தியிருக்காமா. கடந்த 10 வருஷத்தில் சூர்யா சாரோட மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது இந்த படம் தான். அதிகபட்ச வசூல் ஈட்டியிருக்க படம் அப்படின்னாலுமே அது இந்த படம் தான். அண்ட் இந்த ஒரு செய்தியை படக்குழுவினர் ரொம்பவே ஹாப்பியாக வெளியிட்டு தங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.